அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளி காட்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடத்திலே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையிலே ஏற்கனவே சில கேள்விகளை நம்மிடம் கேட்டிருந்த ராஜ்குமார் என்கிற தம்பி மற்றொரு கேள்வியை கேட்டிருக்கிறார். 2 ஆன்மீக சார்ந்த நபர்களுடைய ஒளிப்பதிவுகளை அனுப்பி அவர்கள் பேசியிருந்த பேச்சுக்களை சுட்டிக்காட்டி அதற்கான விளக்கத்தை சொல்லும்படி கேட்டிருக்கிறார். சித்தவித்தை என்கிற வாசியோகத்தை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் கற்றுக் கொடுத்ததை பற்றி அவர்கள் ஐயத்தை கிளப்பி அதை செய்யக்கூடியவர்கள் அல்லது அதை பயிற்றுவிக்கக்கூடியவர்களை குறித்து மிகவும் அவமரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சித்திருக்கிறார்கள். இதற்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேட்டிருக்கிறார். விமர்சனம் செய்பவர்கள் எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எல்லாவற்றுக்கும் நாம் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் நம்முடைய பணிகளை பார்க்க முடியாது. சுவாமி சிவானந்த பரமஹம்சரிடம் கடவுளை பற்றிய கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு ஞானபிதா சொன்ன பதில், கடவுள் இல்லை என்று சொல்லுபவர்களுக்கு கடவுள் இருக்கிறார் என்று நிரூபிக்க நான் வரவில்லை. கடவுள் உண்டு என்று நம்புகிறவனுக்கு இதுதான் கடவுள் என்பதை காட்டிக் கொடுக்கவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாது ஞானபிதா சொன்ன மற்றொரு கருத்து, இந்த உலகத்திலே ஒரு உன்னதமான விடயத்தை நிலைநிறுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். அதை நிலைநிறுத்தாமல் நான் போவதில்லை. அதற்கான முழு பலத்தோடு தான் நான் வந்திருக்கிறேன். இதை எதிர்ப்பவர்கள் யார் வரட்டும் பார்க்கலாம், அவர்களை அப்போதே வெட்டி விடுவேன். நாம் நினைப்பதை நிறைவேற்றாமல் இங்கிருந்து போவதில்லை என்றும் சொல்லியிருந்தார்கள். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சமாதிக்கு சென்று விட்டார் என்று கருதியிருப்பவர்கள் ஏமாந்துதான் போவார்கள். ஞானபிதா சித்தவித்தை பயிலக்கூடிய ஒவ்வொருவரோடும் அருகாமையிலே இருந்து பாதுகாப்பாகவும் கண்காணிப்பாகவும் இயக்குபவராகவும் இருந்து கொண்டே இருக்கிறார். இதை ஞானபிதாவின் கருணையை பற்றி நன்கறிந்த என்னை போன்ற சாமானியர்களுக்கு நன்றாக விளங்கும். எல்லாம் தெரிந்துவிட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான மன உளைச்சல்களுக்கு அல்லது மன விகற்பங்களுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. இந்த உலகில் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. எல்லாம் தெரியும் என்று ஒருவன் சொல்லிவிட்டால் அவன் அகங்காரமயப்பட்டு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். அதன்றியும் சமுதாயத்தையும் ஏமாற்றுகிறான் என்றே நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பெயரை குறிப்பிட்டு சொல்லி அவர்களைப் போல கண்ணிய குறைவாக நாம் நடந்து கொள்ள விரும்பவில்லை. மிகப்பெரிய கல்வியை கற்று கல்லூரி பேராசிரியராக இருந்த ஒருவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துறவு நிலையை சார்ந்திருந்து பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஒரு ஸ்தலத்திலே சென்று தங்கி காணாமல் போய்விட்டார். அவரை அவருடைய நல விரும்பிகள் தேடி கண்டுபிடித்து அதன் பிறகு அவருக்கு ஒரு வலையொலியை உருவாக்கி அதிலே தினசரியும் அவரை பேச வைத்து பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். காஷாயம் போன்று உருத்திராக்கம் தரித்து சிவவேடம் தரித்து அவர் உபதேசங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய எளிமையான ஒரே ஒரு கேள்வி,
படித்து பட்டம் பெற்றிருந்த பேராசிரியர் பணியை உதவியிருக்கீர்கள். சரி, நல்ல முடிவு. துறவு வேண்டும் என்று மேற்கொண்டு சென்று விட்டீர்கள். பாராட்டத்தக்க முடிவு. துறவு மேற்கொண்டு சென்றான பிறகு சமூக அக்கறை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தினந்தோறும் பேட்டிகளை கொடுத்துக் கொண்டும் வணிகவிலே பிரச்சாரங்கள் செய்து கொண்டும் இருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எல்லாவற்றையும் தான் துறந்து விட்டீர்களே. இந்த புகழ் ஆசையை துறக்கவில்லையா? மற்றவர்கள் தங்களை போற்றி புகழ வேண்டும் என்பதற்காக நாமும் மின் வெளிச்சத்திலே முகத்தை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கருதுகிறீர்களே, இது தவறாக தெரியவில்லையா? எங்களை கேட்கக்கூடும், நீங்களும் பேசிக் கொண்டுதானே இருக்கிறீர்கள் என்று. நாங்கள் துறவரம் மேற்கொண்டு விட்டதாக எப்போதும் சொல்லவில்லை. குடும்பத்தோடு இருக்கிறோம். எங்களை போன்ற யோக பயிற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை எங்களுக்கு தெரிந்த வரையிலும் கருத்து பரிமாற்றமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோமே அல்லாது குருவாக நாங்கள் மாறி இருந்து எவருக்கும் எதையும் கற்பிக்கவில்லை. இதை தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குரு என்பது அவரவருடைய ஒடுங்கிய மனம்தானே அல்லாது மனிதனுக்கு மனிதன் குருவாக முடியாது என்பது ஞானபிதாவின் கூற்று. அதை சிறமேற்கொண்டு வாழக்கூடிய ஞானபிதாவின் சாதாரண குழந்தைகள் தான் நாங்கள். எல்லாவற்றையும் திறந்து துறவு மேற்கொண்டு ஞானியாக மாறி இந்த உலகத்தின் மீது அக்கறை கொண்டு ஒவ்வொரு நாளும் பற்பல விதமான உபதேசங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களைப் போல நாங்கள் பழுத்த ஞானிகள் அல்ல. நாங்கள் மிக மிக சாதாரணமானவர்கள், மிக மிக எளிமையானவர்கள். எங்களுக்குள்ளே, எங்கள் சகோதர சகோதரிக்குள்ளே எங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம், அவ்வளவுதான். இதிலே வேறு ஏதும் சொல்வதற்கு இல்லை. விமர்சனங்களை செய்வது அவர்கள் விருப்பம். எங்களை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு மகானையும் குறைத்து மதிப்பிடுவதும் இல்லை. அவர்களை பற்றி தூஷணையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் இல்லை. எல்லா மகான்களும் உன்னதமானவர்கள்தான். அவர்கள் மீது வெறுப்பை காட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு லவலேசமும் கிடையாது. நாங்கள் யாரையும் குற்றம் சாட்டுவதும் இல்லை, எவரையும் தவறாக பேசி விமர்சிப்பதும் இல்லை. ஞானபிதாவை விமர்சிக்கிறார்கள் என்று தம்பி ராஜகுமார் வருந்தி இருந்தார். போகட்டும், விட்டுவிடுங்கள். அவர்களுடைய மனப்பக்குவம் அவ்வளவுதான். இதை சொல்லுவதற்கு நமக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. நம் வழியிலே நாம் பயணித்துக் கொண்டே இருப்போம். பாதையிலே பயணிக்கக்கூடியவர் எது சரியான நேரான பாதை என்பதை தேர்ந்தெடுத்து பயணிக்க வேண்டியது பயணிப்பவரின் கடமையாகும். பயணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அழைத்து இந்த பாதைக்கு செல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பது நம்முடைய பணி அல்ல. நாம் வெறும் கைகாட்டி மரமாக மாத்திரமே இருக்க விரும்புகிறோம். இதோ இந்த பாதையிலே இத்தனை மைல் தூரத்திலே இந்த ஊர் இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய கைகாட்டியாக மாத்திரம் நாம் இருப்போம். வழிகாட்டியாக கரம் பற்றி அழைத்துச் செல்லக்கூடிய காரியத்தை ஞானபிதா பார்த்துக் கொள்வார். அல்லது அடங்கிய அவரவர்கள் மனமே குருவாக மாறியிருந்து அந்த பணியை செய்து கொள்ளும். எனவே இது போன்ற விமர்சனங்கள் செய்பவர்களை பற்றி சகோதரர் ராஜகுமார் வருந்த வேண்டாம். அவரை போல இது மாதிரியான விமர்சனக்காரர்களை பற்றி சகோதர சகோதரிகளும் பெரிதாக வருந்த வேண்டாம். ஒன்று மாத்திரம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தாம் உடல் கொண்டு வாழ்ந்திருந்த காலத்தில் இருந்ததைப் போல பல கோடி பங்கு ஆற்றலோடு இப்போது நம்மிடையே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தெளிவாக இருந்தால், உண்மையாக இருந்தால் நிச்சயமாக ஞானபிதாவின் தரிசனம் உங்களுக்கும் கிடைக்கும். இதை மாத்திரம் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அகங்காரவயப்பட்டு சொல்லவில்லை, அனுபவப்பட்டதால் சொல்லுகிறேன். அருமை சகோதர சகோதரிகளே, காலகாலங்களிலே நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்ததை போன்ற காரியங்கள் நடப்பதை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் கூத்தாடும். நாம் நிறைகுடங்களாக இருப்போம். குறைகுடங்கள் கூத்தாடுவதை பற்றி அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. அடுத்து மற்றொரு சகோதரர் நம்மிடத்திலே கேட்டிருந்த வினாவுக்கான விடையை இப்போது சொல்ல வேண்டியிருக்கிறது. ஐயா, கர்மவினைகள் என்பவை பாவ புண்ணியங்கள் காரணமாக ஏற்படுகின்றன என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள்.
ஒருவருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு அவர் முற்பிறவியிலே செய்திருந்த பாவங்கள் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த பிறவியிலே நிறைய புண்ணியங்களை செய்துவிட்டால் அந்த பாவம் கழிந்து விடாதா? அது காரணமாக நல்ல நிலை ஏற்பட்டு விடாதா? இதை பற்றி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் தானே. ஆலய வழிபாடுகள் செய்வது, அன்னதானங்கள் செய்வது, பற்பல விதமான தான தர்மங்களை மேற்கொள்வதன் மூலமாக பாவம் கழிந்து போகும், புண்ணியம் அதிகரிக்கும், நல்ல வாழ்க்கை வாழலாம் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் தானே. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டிருந்தார். சரியாக புரிந்து கொண்டு விட்டால் இந்த மாதிரியான வினாக்களுக்கு அவசியமே இல்லாது போய்விடும். இரண்டும் தனித்தனி பாதைகள். நல்வினை தீவினை என்கிற இந்த இரண்டுமே தனித்தனியானவை. நல்வினை என்பது அதிகரிக்கும் போது தீவினை குறையாது. நல்வினை என்பது அதிகரிக்கும் போது நல்வினை தான் அதிகரிக்கும். தீவினை என்பது அதிகரிக்கும் போது தீவினை தான் அதிகரிக்கும். இரண்டும் ஒன்றை ஒன்று சமப்படுத்துவதும் இல்லை, ஒன்றை ஒன்று தாக்கி அழிப்பதும் இல்லை. நீங்கள் நல்ல காரியம் செய்தால் புண்ணியம் உண்டாகும், கெட்ட காரியம் செய்தால் பாவம் உண்டாகும். இந்த இரண்டும் தனித்தனியாக உங்கள் ஆன்மாவை பற்றி பயணித்தபடியாகவே இருக்கும். எப்படி தப்பிப்பது? இது பற்றி நாம் ஏற்கனவே பல பதிவுகளிலே சொல்லி இருக்கிறோம். பகவான் கிருஷ்ணரும் கூட இதை பற்றி சொல்லி இருக்கிறார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நீ செய்த கடமைக்கான பலனை எனக்கு அர்ப்பணம் செய்துவிடு, அப்போது எந்த விதமான கர்ம வினைகளும் உன்னை பந்தப்படுத்தாது என்று சொல்லியிருந்தார். யாது காரியம் செய்தாலும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல், சர்வம் ஈஸ்வரார்ப்பணம் என்று சொல், எல்லாம் பராபரத்திற்கு அர்ப்பணம் என்று சொல். இப்படி நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை பராபரத்துக்கு அர்ப்பணம் செய்வது என்கிற முடிவுக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக நம்மால் பாவ காரியங்களை செய்யவே முடியாது. எனவே முற்பிறவிகளிலே நாம் செய்திருந்த பாவ வினைகள் அனுபவித்து தொலைத்தல் என்கிற வகையிலே அழிய ஆரம்பிக்கும். நாம் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களை நாம் செய்கிறோம் என்கிற எண்ணம் இல்லாது பராபரத்திற்கு ஒப்படைத்து விடுகிற காரணத்தால் புண்ணிய கர்மமும் சேராமல் போய்விடும். பாவமும் புண்ணியமும் தீர்ந்து பூச்சியம் என்கிற நிலை ஏற்படும். இந்த பூச்சியம் என்கிற நிலை ஏற்பட்டான பிறகு சுழுமுனை கதவம் திறக்கும். அதன் பிறகுதான் ஒரு யோக சாதகன் மூலாதாரம் என்கிற நிலையை எட்டி பிடிக்கிறான். அதன் பிறகு சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி, சகஸ்திரதலம் என்று அவனுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம் என்கிற இந்த இரண்டு நிலைகளை கடக்கும் வரையிலும் யோக சாதகன் தன் முனைப்பால் பயணித்து விட முடியும். அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நிலைகளிலே பயணிப்பதற்கு சத்குருமார்களின் உதவி நிச்சயம் தேவையாக இருக்கிறது. காகவச்சந்திர பெருமான் தெளிவாக சொல்லி இருக்கிறார். நான் சொன்னபடியாக அமர்ந்திருந்து பயிற்சியை செய். கால்வாசி நீ பயின்று விட்டால் உனக்கு யோக சித்தி கிடைக்கும். அடுத்தடுத்த நிலைகளை காட்டிக் கொடுப்பதற்கு நாங்கள் வருவோம், உங்களை கரம் பற்றி அழைத்துச் செல்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். நாம் இப்போது பயின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த யோக பயிற்சிகள் முடிவானவை அல்ல. இவை வெறும் தொடக்கம் மாத்திரமே. இன்னமும் பயணிக்க வேண்டிய தூரம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. சிறிதளவு தூரத்தை கடந்த மாத்திரத்திலேயே நாம் தர்க்கம் கொண்டு விட்டால், அகங்காரம் கொண்டு விட்டால் நிச்சயமாக தோற்றுத்தான் போவோம். நம்முடைய பயணம் மிகவும் நீண்டது, நெடியது, நெடுங்காலம் பிடிக்கக்கூடியது. சித்திரவருக்கு நூல்களை வாசித்த போது நாம் அறிந்து கொண்ட ஒரு கருத்தை இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. சுமார் 1200 ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்தான பிறகுதான் ஒருவன் சித்தன் என்கிற நிலையை அடைவான் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன 1200 ஆண்டுகளா? கேட்கும் போதே மலைப்பாக இருக்கிறது அல்லவா? அப்படி என்றால் அதுவரையிலும் நாம் இந்த உணர்வோடு இருப்போமா என்றால் அது குருமார்கள் கையிலே இருக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்தை உறங்குகிறோம், கனவற்ற ஆழ்ந்த உறக்கம். அந்த உறக்கத்தின் போது நாம் என்னவாக இருந்தோம் என்று நம் எவராலும் சொல்ல முடியாது. அப்போது நம் ஆன்மா என்னவாக இருந்தது, உடல் என்னவாக இருந்தது, உண்மையிலேயே நாம் எங்கேதான் இருந்தோம் எவருக்கும் தெரியாது. கனவிலே நாம் இருந்தோம், ஆனால் கனவற்ற ஆழ்ந்த உறக்கம் சொலுத்தி என்கிற நிலையிலே நாம் எங்கு இருந்தோம் என்பது நமக்கு தெரியாது. தூங்கும் போது வாங்கிவிட்ட மூச்சு சுழிமாறி போச்சுதுன்னா போச்சு என்பது தமிழர்கள் சொல்லக்கூடிய வாக்கு. தூங்கும் போது சுழுமனைக்கு சென்ற
அந்த காற்றானது அங்கேயே நின்று விட்டால் அல்லது கலைந்து சென்று விட்டால் பிறகு கட்டைதான். தேடிய செல்வம் இல்லை, திரட்டி வைத்த கல்வி இல்லை, ஞானம் இல்லை, போதம் இல்லை, மோக போக்கியங்கள் இல்லை, பார்த்து பார்த்து அழகாக அலங்கரித்து வைத்த தேகம் இல்லை, எதுவுமே இல்லாமல் ஆகிவிடும். ஆனால் யோக சாதன பயிற்சியிலே ஈடுபட்டு தன்னுடைய ஆன்மாவின் பிரகாசத்தை அதிகரிக்கக்கூடிய பயிற்சிகளை செய்யக்கூடிய யோக சாதகன் இப்படிப்பட்ட நிலையை சந்திப்பதில்லை. குருமார்கள் அவர்களுடைய ஆன்மாவை அசைவிடாதபடியாக சிரத்திற்குள்ளே நிலைநிறுத்தக்கூடிய காரியத்தை செய்து விடுகிறார்கள். சமாதியிலே வைக்கப்பட்ட ஒருவர் உடலிலே ஆன்மா தங்கியிருப்பதற்கான காரியத்தை குருமார்கள் செய்கிறார்கள். அதன் பிறகு என்ன நடக்கிறது? ஆத்ம பிரகாசம் அதிகரித்து சூட்சும தேகிகளாக இந்த உலகிலே பல நெடுங்காலம் சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். மேலும் மேலும் தவத்தின் ஆற்றல் அதிகரித்து ஆத்ம பலம் அதிகரிக்கும் போது பஞ்சபூதங்களை தொகுத்து ஒரு உருவத்தை உருவாக்கி அதன் உள்ளே புகுந்து வர முடியும். விரும்பிய உருவத்தை எடுக்க முடியும். இதையெல்லாம் ஒரு ஆன்மா சந்திக்கிறது. சாதாரணமாக சித்தவித்தை முதலாகிய யோக பயிற்சிகளை செய்பவர்கள் சமாதிக்கு செல்லும் போது 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஆன்மாவின் பிரகாசம் அதிகரித்து இப்படிப்பட்டவற்றை அடையக்கூடிய நிலையை பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக சிலருக்கு யார் எதை சொன்னாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு குதர்க்கம் பேசிக் கொண்டிருப்பது வழக்கமான செயலாக இருக்கிறது. நாம் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை மறுத்து இதற்காக வியாக்கியானம் பேசக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு, எங்கள் நம்பிக்கை எங்களுக்கு, நம்பியவர்களுக்கு நடராஜன், நம்பாதவர்களுக்கு யமராஜன் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவதைப் போல நாங்கள் ஞானபிதாவை நம்புகிறோம், நாங்கள் பராபரத்தை நம்புகிறோம், நாங்கள் சித்தர்களை நம்புகிறோம். எங்கள் நம்பிக்கையில் எங்கள் பயணம். நம்பிக்கை இல்லாதவர்களிடத்திலே பற்பல விதமான வாத பிரதிவாதங்களை செய்து கொண்டிருக்க எங்களுக்கு நேரம் இல்லை, அவகாசமும் இல்லை. எனவே பாவம் செய்தால் பாவம்தான் வளரும், புண்ணியம் செய்தால் புண்ணியம்தான் வளரும். இந்த இரண்டையும் அனுபவித்து தொலைத்து பூச்சியமாக மாற்ற வேண்டும். இதற்கு மனப்பக்குவம் வேண்டும், குருமார்களின் ஆசி வேண்டும், இடைவிடாத பராபர சிந்தனை வேண்டும். இவையெல்லாம் சாத்தியமானால் நிச்சயம் குருமார்கள் சொன்ன வார்த்தைகள் சாத்தியம்தான் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.